தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு இன்று மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே கோடை காலத்தில் சீரான மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று அறிவுறுத்தியுள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. கடும் வெயிலால் பொதுமக்கள் அவதிப்படும் நிலையில் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இதேபோல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் நீர்ப்பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்துவிட்டதால் 234 தொகுதிகளிலும் பூட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களை திறக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று மனு அளித்துள்ளனர். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மதச்சார்பற்ற இந்திய நாட்டில் பிரதமர் ஒரு மதத்தை குறிவைத்து பேசுவது சரியல்ல என்று விமர்சித்தார். மதத்தை குறிவைத்து பேசுவது என்பது அது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மோடிஜி போன்ற பாரத பிரதமர் அவர்கள் அந்த பதவியில் இன்னைக்கு நீடிக்கிறாரு. அவர் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. மணல் கொள்ளை தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் நேற்று நடைபெற்ற 10 மணி நேர விசாரணைக்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக கூறியுள்ள அமலாக்கத்துறை, அடுத்த கட்டமாக நீர்வளம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் முன்னேற்பாடு பணிகள் குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினர் உள்ளிட்டவர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு இன்று சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் சீரான மின் விநியோகம் வழங்குவது தொடர்பாக மின்சாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று ஆலோசனை நடத்தினார். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். நாள் ஒன்றுக்கு 19,500 மெகாவாட் தேவை எழுந்துள்ளது. இதில் 2,500 மெகாவாட் என்எல்சி மூலம் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல கோடை கால மின் தேவையை சமாளிப்பதற்காக முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் மின்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ரஞ்சித். நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.